Good morning students, welcome to all. Standard 9 Subject English Unit 1 Supplementary The Envious Neighbor. Today we will read the supplementary The Envious Neighbor. Envious அப்படின்னா என்னது அப்படின்னா பொறாமை. நெய்பர் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்போ என்வியஸ் நெய்பர்னா பொறாமை பிடித்த அண்டை வீட்டுக்காரர், அதாவது பக்கத்து வீட்டுக்காரர். இந்த ஸ்டோரி வந்து சப்ளிமெண்ட்ரி வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணினா ஜாப்பனீஸ் ஃபோக் டேல். டேல் அப்படின்னா ஸ்டோரி, ஃபோக் அப்படின்னா நாட்டுப்புற கதை. ஜாப்பனீஸில் நடக்கூடிய இந்த நாட்டுப்புற கதையிலேருந்து தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ரத்தன் டாட்டா அண்ட் அசிம் பிரேம்ஜி, ரெண்டு பேர், ரத்தன் டாட்டா அண்ட் அசிம் பிரேம்ஜி ஆர் எ ஃபியூ ரிச் பீப்புள் ஆஃப் இந்தியா. அவங்க வந்து இந்தியாவிலே ரொம்ப ரிச்சான பீப்புள். ஹூ ஸ்பெண்ட் எ பார்ட் ஆஃப் தேர் வெல்த்தி ஆன் சேரிட்டி. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட நிறையா செல்வங்கள், நல்லா வசதியானவங்க ரிச் பீப்புள். சேரிட்டி அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தர்மம் பண்ணுறது, மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறது, கொடுக்குறது. வாட் இன்ஃப்ளூயன்சஸ் தெம் டு ஷேர் அண்ட் கேர் ஆஃப் அதர்ஸ். ஸோ அவங்க வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கேர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து எப்படி தோணியிருக்கும், இந்த பண்பு வந்து அவங்கக்கிட்ட எப்படி வந்துச்சு, எப்படி வந்திருக்கலாம்னா அவங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குறதுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கலாம், ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிருக்கலாம். ஸோ அதனால் கூட என்ன பண்ணியிருக்கலாம், அவங்க தங்களோட திங்ஸையோ இல்லை வந்து அவங்களுக்கு மணியோ என்ன பண்ணால் மற்றவங்க ரிச் பீப்புளாக இருக்காங்க. ஸோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கலாம். ஸோ அதனால கூட அவங்ககிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கேரக்டர் வந்திருக்கலாம். திங்க் ஆஃப் எனி undesirable quality that you would like to get rid of and discuss it with your friends. கண்டிப்பாக உங்களுக்குள்ள என்ன இருக்கும், ஏதாவது ஒரு கேரக்டர், இது வந்து எனக்கு பிடிக்கல, இதை வந்து நான் என்ன பண்ணிடணும், விட்டுறணும், இந்த கேரக்டர் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிற கேரக்டரும் உங்களுக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். டூ யூ லைக் பெட்ஸ். எல்லாருக்குமே பெட் அனிமல் அப்படிங்கிறது பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பெட் அனிமல் பிடிக்கும். ஒய்? ஸோ இந்த ஸ்டோரியிலையும் ஒரு ஹானஸ்ட் மேன் இருக்கார், என்வியஸ் நெய்பரும் இருக்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இப்போ இந்த ஸ்டோரியில் நம்ம ரீட் பண்ண போகிறோம். Now read the Japanese folktale about two neighbors and how their character changed their life. அதாவது அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து எப்படி அவங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். In the old days there lived an honest man with his wife who had a pet dog which they used to feed with fish and tidbit from their own kitchen. முன்னாடி, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, பழங்காலத்தில் ஒரு வயதான ஒரு நேர்மையான ஒரு மனிதனும் அவரோட ஒய்ஃபும் என்ன பண்ணாங்கன்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க கூட ஒரு பெட் டாக், ஒரு டாக் ஒன்று வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னாக்கா, டு ஃபீட் வித் ஃபிஷ் அண்ட் டிட்பிட் ஃப்ரம் தேர் ஓன் கிச்சன். அவங்க கிச்சனில் மீதமுள்ள சாப்பாடு, ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து அந்த டாகு கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். ஒன் டே ஆஸ் த ஓல்ட் ஃபோக்ஸ் வெண்ட் அவுட் டு ஒர்க் இன் த கார்டன். ஒரு நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணுறதுக்காக கார்டனுக்கு அங்கே போகிறாங்க. த டாக் வெண்ட் வித் தெம். அந்த டாகு என்ன பண்ணுதுன்னா அவங்க கூடவே போகுது. அண்ட் பிகன் பிளேயிங் அபவுட். அது அங்கே போய் என்ன பண்ணிக்கிட்டா விளையாட ஆரம்பிச்சிருச்சு. இவங்க ரெண்டு பேரும் வேலை பார்க்குறாங்க, அது விளையாட ஆரம்பிச்சு. ஆல் ஆஃப் அ சடன் த டாக் ஸ்டாப் ஷார்ட். கொஞ்ச நேரத்தில் திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டாக் வந்து ஒரு இடத்துல நின்றுச்சு. அண்ட் பிகன் டு பார்க். நின்று என்ன பண்ணுது, அந்த இடத்த நோக்கி குறைக்குது, பார்க், பவ் பவ் பவுன்னு. வேகிங் ஹிஸ் டெய்ல் வயலண்ட்லி. வேகிங்னா ரொம்ப ஆட்டுறது, அதோட டெய்ல் வாழையும் என்ன பண்ணுது, ரொம்ப ஆட்டிக்கிட்டு ரொம்ப வயலண்ட்டாக என்ன பண்ணுதுன்னா குலைக்க ஆரம்பிக்குது, வாழையும் ஸ்பீடாக ஆட்டிக்கிட்டு இருக்குது. த ஓல்டு பீப்புள் தாட் தட் தேர் மஸ்ட் பி சம்திங் நைஸ் டு ஈட் அண்டர் த கிரவுண்டு. ஸோ அந்த ஓல்டு பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று கிடச்சிருச்சு போல், அதுக்கு பிடிச்ச உணவு கிடச்சிருச்சு, ஸோ அதான் குலைக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்களாம். ஸோ தே brought the spade and began
டிக்கிங். ஸோ அந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஸ்பேன்னா அந்த மண்வெட்டி எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண, டிக்கிங்னா தோன்றாங்க. ஸோ அதை நாய் குறைச்சிக்கிட்டு இருந்தேன், அந்த இடத்த போய் என்ன பண்ணுறாங்க, தோன்றாங்க. when lo and behold the place was full of gold pieces and silvers and all sort of precious things which had been buried there. ஸோ அந்த இடத்த போயிட்டு டிக்கிங் தோண்டி பார்க்கும்போது கோல்டு பீசஸ் நிறையா தங்க நாணயங்கள், சில்வர், ப்ரீசியஸ் விலை மதிப்பு மிக்க அந்த கிஃப்ட் பொருள்லாம் அந்த இடத்துல இருக்குது. விச் ஹேட் பீன் பரீட் தேர், யாரோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அங்கே அந்த இடத்துல புதைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க தோண்டும் போது கோல்டு, சில்வர், ப்ரீசியஸ் விலை மதிப்பு மிக்க அந்த பொருட்கள்லாம் அந்த இடத்துல அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ தே கேதர்டு த ட்ரெஷர், அந்த புதையலை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. அண்ட் ஆஃப்டர் கிவிங் ஆல்ம்ஸ் டு த புவர் bought themselves rice field and corn field and become wealthy people. ஸோ அந்த ட்ரெஷர், அந்த புதையலை எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, புவர் பீப்புளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் கொடுத்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இவங்களும் கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ரைஸ் ஃபீல்டு அண்ட் கார்ன் ஃபீல்டு, கார்ன்னா சோளம், வயல்வெளி, அந்த சோளம், அந்த வயல், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா வாங்குறாங்க. வாங்கி பிகம் வெல்த்தி பீப்புள், அப்புறம் நல்ல நிலைமைக்கு வந்து சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. Now in the neighboring house there dwelt a covetous and stinking old couple. ஸோ dwelt அப்படின்னா பேராசை, பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க, ரொம்ப பேராசை பிடிச்சவங்களா இருப்பாங்க அவங்க, சரியா. கவர்ட்னஸ்னால் பேராசை பிடிச்சவங்க இருக்காங்க. ஸ்டிக்கிங்லாம் ரொம்ப என்னது, நேர்மையாக எதையுமே யோசிக்கிறதில்ல, அந்த மாதிரி ஓல்டு கப்பல் அவங்க. Who when they heard what had happened, அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இவங்க எப்படி பணக்காரன் ஆனாங்க அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்களாம், இப்போ தெரிஞ்சுக்கிறாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. கேம் அண்ட் borrowed the dog and having taken him. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா him home. ஸோ இந்த டாகுனால தான் அவங்களுக்கு வந்து பணக்காரன் ஆகிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த டாகை என்ன பண்ணுறாங்க, இப்போ அவங்கக்கிட்டேருந்து பாரோ கடனாக வாங்குறாங்க. வாங்கி ப்ரிப்பேர்ட் a great feast for him. ஸோ அதுக்கு வந்து என்ன விருந்து வைக்கிறாங்க, சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் என்ன ஃபிஷ்ஷு, மீதமுள்ள சாப்பாடை தான் கொடுத்தாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த டாகை கடனாக வாங்கி அதுக்கு ஃபீஸ்ட் நல்லா விருந்து படைக்கிறாங்க. அண்ட் சைடு இஃப் யூ ப்ளீஸ் மிஸ்டர் டாக் we should much apply to you if you would show us a place with a plenty of money in it. உடனே அந்த டாக்கிட்ட போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு, மிஸ்டர் டாக் இங்கே வந்து என்னது, எந்த இடத்துல கட்டாயம் நீ என்ன பண்ணணும், ஆப்லைட் அப்படின்னாக்கா என்னதுன்னா, ஆப்லைட்டட் அப்படின்னாக்கா நீ கட்டாயமாக எந்த இடத்துல பிளென்டி அதாவது எந்த இடத்துல அதிகமாக பணம் இருக்குது அப்படிங்கிற பிளேஸை நீ என்ன பண்ணணும், எங்களுக்கு ஷோஸ், எங்களுக்கு காட்டணும் அப்படின்னு அந்த டாக்கிட்ட சொல்கிறாரு. The dog, however, who up to that time had received nothing but cuffs and nicks from his host, would not eat any of the dainties which they set before him. ஸோ அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவங்க முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா சங்கிலியெல்லாம் போட்டு அதை கட்டி வச்சுருக்குறாங்க. கட்டி வச்சுட்டு இதுக்கெல்லாம் உணவெல்லாம் கொடுத்தோன்னு அது என்ன பண்ணலை அப்படின்னா எதையுமே என்ன பண்ணலை, சாப்பிடவே இல்லை. ஹாஸ்ட் அப்படின்னா விருந்து கொடுக்குறாங்க, அதுக்கு விருந்து படைச்சாங்க. அது என்ன பண்ணலை, நாட் ஈட் எனி ஆஃப் த டைன்டிஸ்ட். டைன்டிஸ்ட் அப்படின்னாக்கா என்னதுன்னா ருசியான அந்த பதார்த்தம், எந்த ஒரு பொருளையுமே அது என்ன பண்ணவே இல்லை, டச் பண்ணவே இல்லை. அது முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்குது. தே சேட் பிஃபோர் ஹிம், அவங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்கு, எதையுமே சாப்பிடவே இல்லை. ஸோ த ஓல்டு பீப்புள் பிகன் டு கெட் cross and putting a rope around the neck dog necks. ஸோ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ரோப் எடுத்து அந்த டாகை கழுத்தை சுற்றி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா சுற்றி இறுக்கிட்டாங்க. இறுக்கினோன்னே அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இறந்துருச்சு. அரவுண்ட் த டாக் நெக் லென் ஹிம் அவுட் இன் டு த கார்டன். இப்போ அதை எங்கே தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்கா கார்டனுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. பட் இட் வாஸ் ஆல் இன் வெயின். இப்போ எல்லாமே என்ன ஆயிடுச்சு, வீணாக போச்சு. அந்த சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணோன்னா அது எதுவுமே பண்ணலை. ஸோ அதை உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா கோவத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரோப் போட்டு இறுக்கி இது பண்ணிட்டாங்க. சாரி, அந்த ரோப்பை பிடிச்சி கட்டி என்ன பண்ணாங்கன்னா கோவமாக என்ன பண்ணாங்கன்னா அந்த கழுத்தை சுற்றி கட்டி எடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க.
இப்போ வீட்டில் சாப்பாடு விருந்தெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. லெட் ஹிம் அவுட் இன்டு த கார்டனுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. பட் இட் வாஸ் ஆல் த வெயின். ஆனால் எல்லாமே வீணாயிடுச்சு. ஹி லெட் தெம் லீட் டு வேர் தே மைட் நாட் அ சவுண்ட் வுட் த டாக் அட்டர். ஆனால் அங்கே போயிட்டு அந்த டாக் என்ன பண்ணலை, எந்த ஒரு இடத்த பார்த்தும் என்ன பண்ணலை, குறைக்கவே இல்லை. அது போயிட்டு அமைதியாக இருக்குது. ஹி ஹேட் நோ பவ் ஃபார் தெம். என்ன பண்ணவே இல்லை, அது குறைக்கவே இல்லை. அட் லாஸ்ட் ஹவவர் த டாக் ஸ்டாப்டு அட் எ சர்டைன் ஸ்பாட். ஆனால் போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல என்ன பண்ணுச்சு அப்படின்னா டாக் வந்து அப்படியே நின்றுச்சு. அண்ட் பிகன் டு ஸ்னிஃப். ஸோ அந்த இடத்துல மோப்பம் முடிச்சாக்கில் என்ன பண்ணிட்டுனா நின்றுச்சான். ஸோ திங்கிங் தட் திஸ் மஸ்ட் ஷியோர்லி பி த லக்கி பிளேஸ். உடனே இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஸோ டாக் இந்த இடத்துல நிற்கிது, அப்போ இதுதான் என்னது லக்கி பிளேஸ், இந்த இடத்துல தான் பொருள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. தே டக். உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த தோன்றுறாங்க. அண்ட் ஃபவுண்ட் நத்திங். ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை. பட் எ குவான்டிட்டி ஆஃப் டர்ட் அண்ட் நாஸ்டி ஆஃபல். அங்கே என்னென்னா ரொம்ப டர்ட்டி, குப்பையாக இருக்குது, ரொம்ப ஸ்மெல்லு வந்து பேட் ஸ்மெல்லாக இருக்குது, அந்த மாதிரி இடமா போயிடுச்சு. ஓவர் விச் தே ஹேட் டு ஹோல்ட் தேர் நோசஸ். ரொம்ப அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, தோணுனோன்னே ரொம்ப ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க வந்து ஹோல்டட் தேர் நோசஸ், மூக்கை இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. ஃபியூரியஸ் அட் பீயிங் டிஸப்பாயிண்டட். கொஞ்சம் நேரத்தில் அவங்க என்ன டிஸப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. சரி புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வந்து தோண்டினாங்க. அங்கே ரொம்ப டர்ட் அண்ட் நாஸ்டி ஆஃபல், ரொம்ப ஏதோ ஒரு பொருள் அழுகி போன மாதிரி ஒரு ஸ்மெல்லு தான் வந்து அவங்களுக்கு வந்துச்சு. ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. தே விக்ட் ஓல்டு கப்பிள் சீஸ் த டாக் அண்ட் கில்டு ஹிம். உடனே இவங்க அந்த ஓல்டு கப்பிள் என்ன பண்ணாங்க, அந்த டாகை துரத்தி போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா துரத்தி பிடிச்சி என்ன பண்ணாங்க, அண்ட் கில்டு ஹிம். அந்த டாகை என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கொன்னுட்டாங்க. When the good old man saw that the dog whom he had lent did not come home. ஸோ அப்போ அந்த குட் ஓல்டு மேன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட தானே அந்த டாகை வாங்கிட்டு போனாங்க. சரி நம்ம டாக் இன்னும் வரலையே, வாங்கிட்டு போனாங்க இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், இப்போ இந்த குட் ஓல்டு மேன் வந்து கேட்க போகிறாரு. He went next door to ask what had become of him. ஸோ அந்த பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா கேட்குறாரு, என்னாச்சு டாக் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அண்ட் த வீக்டு ஓல்டு மேன், வீக்டு அப்படின்னாக்கா அந்த பேராசை பிடிச்ச அந்த ஓல்டு மேன் என்ன ஆன்சர் பண்ணுறாருன்னா, தட் ஹீ ஹேட் கில்ட் த டாக் அண்ட் பரீடு ஹிம் அட் த ரூட் ஆஃப் எ பைன் ட்ரீ. உங்கள் டாகை என்ன பண்ணிட்டேன், கொன்று அந்த பைன் ட்ரீக்கு அடியில் என்ன பண்ணியிருக்கேன், பரீட் புதைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ த குட் ஓல்டு ஃபெலோ வித் எ ஹெவி ஹார்ட். இது ரொம்ப அவருக்கு எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குட் ஓல்டு மேனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே வென்ட் டு த ஸ்பாட், அந்த டாகை பரியல் பண்ண அந்த இடத்துக்கு போகிறாரு. போய் அண்ட் ஹேவிங் செட் அவுட் ஆஃப் த ட்ரே வித் டெலிசியஸ் ஃபுட். அங்கே போயிட்டு அந்த டாகுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுறாருன்னா படையல் போடுறாரு. ஹீ பர்ன்ட் incense and adored the grave with flowers as he shed tears over his lost pet. அதாவது அவர் நாயை நம்ம இழந்துட்டோமே, டாகை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிடிச்ச ஃபுட்டு இதெல்லாம் வச்சு அந்த இடத்துல படையல் மாதிரி வச்சு சாமி கும்பிட்றாரு. கும்பிட்டுட்டு அங்கே ஃப்ளார்ஸ் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வர்றாரு. யார் அப்படின்னா அந்த குட் ஓல்டு மேன். That night when the good old man was fast asleep in bed. அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு நாள் நைட்டு அந்த குட் ஓல்டு மேன் வந்து என்ன பண்ணா நல்லா தூங்கிட்டு இருந்தார் பெட்டில். அந்த டாக் அப்பியர்டு டு ஹிம். அவரோட கனவுல வந்து டாக் வந்து தோன்றுது. அண்ட் ஆஃப்டர் தேங்கிங் ஹிம் ஃபார் ஆல் ஹிஸ் கைண்ட்னஸ். ஸோ என்ன சொல்லுது, ரொம்ப தேங்க் பண்ணுது, நன்றி சொல்லுது, என்னை மேலே ரொம்ப அன்பாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சொல்லுது. அண்ட் செட் காஸ் த பைன் ட்ரீ அண்டர் விச் ஐ எம் பரீட். என்னை வந்து எங்கே புதைச்சிருக்காங்க, அந்த பைன் ட்ரீக்கில் புதைச்சிருக்காங்க. டு பி கட் டவுன் அண்ட் மேட் இன்டு எ மோட்டர். நீ போய் என்ன பண்ணு, அந்த பைன் ட்ரீயை கட் பண்ணி நீ அதை என்னவா மாற்று, உருவாக்கு அப்படின்னா, மோட்டர் அப்படின்னா என்ன சொல்கிறது, உலக்கை இருக்கு இல்லையா, அது மாதிரி உலக்கை சொல்லுவாங்களா, உலக்கை மாதிரி மாற்று அப்படின்னு. அண்ட் யூஸ் இட், அதை மாற்றி அதை வந்து நீ என்ன பண்ணு, பயன்படுத்தி யூஸ் பண்ணு, உலக்கையாக மாற்றி அதை பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக் வந்து கனவுல வந்து சொல்லுது. திங்கிங் ஆஃப் இட் ஆஸ் இஃப் இட் வேர் மை செல்ஃப். ஸோ அந்த மாதிரி மாற்றினேன்னா நான் எப்போதுமே உன் கூட இருக்கிற மாதிரியே இருக்கும், அது மாதிரி மாற்று, அந்த மரத்தை போய் கட் பண்ணி உலக்கையாக மாற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக் வந்து கனவுல சொல்லுது. த ஓல்டு மேன் டிட் ஆஸ் த டாக் ஹேட் டோல்டு ஹிம் டு டூ. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, சரி அந்த டாக் சொன்னதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். அண்ட் மேட் எ மோட்டர் அவுட் ஆஃப் த
wood of a pine tree. ஸோ இப்போ பைன் ட்ரீயை கட் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, அந்த மோட்டராக மாற்றிட்டார், உலக்கையாக மாற்றிட்டார். பட் வென் ஹீ ground his rice in it. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, எப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ரைஸை அதுக்குள்ள உலக்கையில் போட்டு தானே இடிப்பாங்க, அந்த மாதிரி போட்டு இடிக்கிறாரு. இடிக்கும்போது ஈச் கிரைன் ஆஃப் ரைஸ் turned into some rich treasure. ஸோ அவர் போட்டு இடிக்கும்போது அந்த அரிசியெல்லாம் என்னவா மாறிடுது அப்படின்னா புதையலாக மாறிடுது. அப்படியே என்ன ஆகுதுன்னா கோல்டாவோ சில்வராவோ அந்த மாதிரி புதையெல்லாம் ப்ரீசியஸ் கிஃப்டாக விலை மதிப்பு மிக்க பொருளாக என்ன ஆகுதுன்னா மாற ஆரம்பிச்சிருது. when the wicked old couple saw this. ஸோ இதையும் யார் பார்த்துடுறதுன்னா, அந்த பொறாமல் பிடிச்ச அந்த wicked old couple வந்து பார்த்துடுறாங்க. they came to borrow the mortar. ஸோ அப்போ அதையும் என்ன பண்ணுறாங்க, கடனாக வாங்குறாங்க, அந்த உலக்கையே வாங்குறாங்க. but no sooner did they try to use it. ஸோ அவங்களும் இது மாதிரி சீக்கிரம் நம்மளும் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆல் தேர் ரைஸ் டேர்ன்ட் இன்டு ஃபில்த். ஸோ அவங்களும் இதே மாதிரி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லா ரைஸும் என்ன ஆகுதுன்னா ஃபில்த், குப்பையாக மாறுது. அண்ட் ஸோ இட் த ஃபிட் ஆஃப் ரேஞ்ச் தே broken த மோட்டர் அண்ட் burnt it. அவங்க அந்த அரிசி குத்தும் போது என்ன ஆகுதுன்னா எல்லாமே குப்பையாகவும் ரொம்ப அழுக்காகவும் மாறினோன்னே அந்த உலக்கை என்ன பண்ணிட்டாங்க, அவருங்க broke and motor and burnt it. அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா உடச்சி பர்ன்னா எரிச்சிடுறாங்க. யார் அப்படின்னா the wicked people. But the good old man, little suspecting that his precious motor had been broken and burnt, wondered why his neighbors did not bring it back to him. ஸோ அவர் கொஞ்சம் கூட சந்தேகமே படலை, இவர் இப்படிலாம் பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்கக்கிட்ட போய் கேட்குறாரு, எங்கே என்னோடய மோட்டார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி எரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு இன்னும் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கவே இல்லை. அவங்க அப்படி சொன்னதும் அப்படின்னா ரொம்ப அவருக்கு கஷ்டமாகிடுச்சு. ஸோ அந்த ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இவங்க இப்படிலாம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கார். இப்போது ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த டாகையும் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டுட்டாங்க. செகண்டாவது பண்ண அந்த மோட்டரையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, உலக்கையும் வந்து இந்த wicked people வந்து அதையும் என்ன பண்ணிட்டாங்க, எரிச்சிட்டாங்க. Dogs were domesticated from wolves 15,000 years ago. இந்த டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து டொமஸ்டிகேட்டட், அது வந்து எதுலேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா குள்ளநரி, அந்த இதுலேருந்து வந்தது தான். என்னதுன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா ஒரு 15,000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அந்த வால்ஸ், அதாவது குள்ளநரி கூட்டத்துலேருந்து வந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ எவிடன்ஸ் சஜஸ்ட் தட் டாக்ஸ் வேர் ஃபர்ஸ்ட் டொமஸ்டிகேட்டட் இன் ஈஸ்ட் ஏஷியா. ஃபஸ்ட்டு வந்து இது என்ன டொமஸ்டிகேட்டட் அனிமலாக தான் இருந்திருக்கு. எங்கே அப்படின்னா ஈஸ்ட் ஏசியாவில், பாசிபிளி சைனாலையும். ஓவர் டைம் 100 ஆஃப் பிரீட்ஸ் வித் த கிரேட் டிகிரி ஆஃப் வேரியேஷன் ஹாவ் கம் இன்டு பீயிங். அதாவது மனிதனால தான் இது வந்து என்னது, மனிதன் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து வீட்டு விலங்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வீட்டு மிருகமாக வந்து மாற்றிருக்காங்க. இது எங்கே ஃபஸ்ட்டு மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சைனாவில் தான் என்ன பண்ணாங்க வீட்டு விலங்காக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. நிறைய டிஃப்ரென்ஸோட இப்போ இருக்கிற டாகும் என்ன பண்ணால் வேரியேஷன் ஹாவ் கம் இன்டு பீயிங். நிறையா டிஃப்ரென்ஸ், நம்மளும் நிறையா டாக்லாம் பார்க்குறோம் இல்லையா, நிறையா டாக் இனங்கள் வந்து வேரியேஷன் ஒரே மாதிரி இருக்கிறதுல வேறையாக இருக்கிறதும் இருக்குது. ஓகே, இது வரைக்கும் பார்த்துருக்கோம். மோட்டரை வந்து இப்போ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ப்ரோக்கன் பண்ணி பர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷனை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.